இவங்க என்ன பண்ணாங்க? கணக்கு காமிக்க சொல்லுங்க. ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க முதல்ல. ஓட்டுக்கு மக்களுக்கு பைசா கொடுக்காதீங்க. அதுதான் மக்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இவங்க மேல நம்பிக்கை இல்லையே, இந்த அரசு மேல நம்பிக்கை இல்லையே. அதிகாரிகளுக்கோ நிர்வாகிகளுக்கோ இல்லை எதிர்கட்சியினர்களுக்கோ கிடையாது. மக்களுக்கே இப்ப நம்பிக்கை போக ஆரம்பிச்சிடுச்சுல. முதல்ல அவர் பார்த்து படிக்காம இருக்க சொல்லுங்க. அதுதான் அவர் மக்களுக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு சேவை. அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம அரசியல் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன மொழி தெரியுமோ, அது என்ன ஃப்ளூயண்டா இருக்குமோ அதை அதில் எழுதியிருக்கும். விஜயகாந்த் அவர்களை பத்தி மோடிஜி பேசினதை ஸ்டேட்டஸா விஜயகாந்தோட மகன் கூட வச்சிருந்திருக்காரு. சூர்யாவை பற்றிலாம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் இருக்கிறதுலே பிஸி, குடும்பமே பிஸி. என்ன என்ன வெட்டி முறிக்கிறாங்கன்றது தெரில, மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பொங்கல் வரப்போகுது, அதுக்கான பொங்கல் தொகுப்பும் தமிழக அரசு வெளியிட்டுட்டாங்க. பச்சரிசி, சர்க்கரை, கரும்போட சேர்த்து 1000 ரூபாய் முதல்ல அது கொடுக்கல, பல சர்ச்சைக்கு பிறகு அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு அந்த 1000 ரூபாவும் உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை என்று கொடுக்குற 1000 ரூபாவும் பொங்கலுக்கு முன்னாடியே அவங்க கையில் சேர்ந்துடும் அப்படின்றது திமுக அரசுடைய ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்பயுமே அவங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் அதை பண்ணுறாங்கன்றது இதுவும் ஒரு சான்று. ஏன்னா இந்த உரிமை தொகை வெள்ளம் வர கொடுத்தாங்களே இந்த 6000 ரூபாய், அதுவும் நிறைய பேருக்கு கொடுக்காம இருக்கு பாருங்க. இன்னும் அந்த நிலுவையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த டைம்ல அந்த உரிமை தொகை கொடுக்கல, இதுதான் வருது அப்படின்னு கொடுக்கல. ஸோ இவங்க ஒன்றும் புதுசா ஒரு விஷயத்த பண்ணலை, புரியுதுங்களா? போன வாட்டி அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க பொங்கல் தொகுப்பு, இந்த வாட்டி அவங்க என்ன கொடுக்குறாங்க? கம்மியாக தானே கொடுக்குறாங்க. 1000 ரூபான்றது கம்மி தானே. முன்னாடி என்ன சொன்னாங்க, பத்திரிகைகள்லேயே 1000 ரூபாய் கொடுக்கல, அதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெள்ள நிவாரணத்துக்காக நாங்கள் அதிகமாக செலவிட்டுட்டோம், இப்போ இதுக்குன்னு திரும்ப. அப்போ மத்திய அரசுக்கிட்டேருந்து வந்த பைசாவை என்ன பண்ணாங்க? எங்களுக்கு நாங்கள் நினைக்காத அளவுக்கு அதிகமாயிடுச்சு. ஸோ மத்திய அரசு கம்மியாக காசு பண்ணாங்கன்னு கேட்குறேன். காசு மத்திய அரசு முப்படைகளும் வேலை செஞ்சாங்க, எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க, உதவி பண்ணாங்க. அதாவது இந்த நிதியை தாண்டி உதவிகள் நிறையா பண்ணாங்க, தன்னார்வலர்கள் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? கணக்கு காமிக்க சொல்லுங்க. ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க முதல்ல. இதான் 4000 கோடி செலவு பண்ணாங்கன்னாங்களா, அதுக்கே இன்னும் வெள்ளை அறிக்கை கொடுக்காம இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வெள்ளத்துக்கு மத்திய அரசுக்கிட்டேருந்து வரல எவ்வளோ குறை சொல்கிறாங்க, இன்னும் வரல, அந்த மாதிரி எவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. வந்தது இவங்க என்ன சரியா செலவு பண்ணாங்க அப்படின்றத முதல்ல காமிக்க சொல்லுங்க. இவங்க கொடுக்குற இந்த பொங்கல் தொகுப்பும் உரிமை தொகையும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இவங்க மாறு தட்டிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க எதுவும் பண்ணிடலை. உரிமை தொகைன்றது வெள்ளத்தப்ப எப்படி கொடுக்காம நிறுத்தினாங்களோ இப்போ அதை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த 1000 ரூபாய் அப்படின்றது பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் நீங்களே சொன்ன மாதிரி எங்கள் தலைவர் பேசினதுக்கு அப்புறமா நிறைய இடத்துல இந்த விஷயங்கள் பேசப்பட்டதுக்கு அப்புறமா கொடுக்குறாங்க. இல்லைன்னா மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் ஓட்டு வாங்க முடியும்? கொஞ்ச நாள்ல 24 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதற்கான ஒரு ட்ராமா தான் இது. இல்லைன்னா மக்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் உடனே இல்லை பண்ணணும். அது ஏன் அது நிலுவையில் இருக்கு, அதை பத்தி பேசப்படுது, பேசும் பொருளாகுது. எதுக்கு சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருந்தா ஓட்டுக்கு மக்களுக்கு பைசா கொடுக்காதீங்க. அதுதான் மக்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அது இல்லாமல் மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறையா பண்ணுங்க. அந்த பைசாவை எடுத்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு சரி பண்ணுங்க. எவ்வளோ ரோடு இன்னும் சரியில்லாமல் இருக்கு, பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு, கார்பரேஷன் லெவல்லையே பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. சூவேஜ் இன்னும் சரி பண்ணுங்க, ரோடு இன்னும் சரி பண்ணுங்க. கிராமங்களில் பஸ் வசதி இல்லாத கிராமங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கு, அதை சரியா விடுங்க. மகளிர்கள் பெண்கள் ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு வரத்துக்கே இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லா இடத்துலையும், அதை சரி செய்யுங்க. புதுசாக கிளம்பாக்க மாதிரியான பஸ் டிப்போ எங்கேயோ போய் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் நடைமுறையில் மக்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை செயல்முறையப்படுத்துங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே மக்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான்.
இப்போது திருச்சியில் வந்து நியூ இயருக்கு அப்புறம் முதலாக வந்து மோடி அவர்கள் வந்த இடம் வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ வந்து அந்த இதில் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு நிவாரணத் தொகை இன்னும் அதிகமாக தேவைப்படுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தார். அதுக்கு அதன் பிறகு பேசிய மோடி அவர்கள் வந்து அது ப்ரிப்பேர்டாக அவர் பேசினதா இல்லை இவரோடைக்கு பதிலடியான்னு தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இன்னி எங்கள் கிட்ட கேட்க வேணாம், நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாப் போர்டு தானே அது? இல்லை அப்படி கிடையாது, அந்த மாதிரி அவர் எதுவும் சொல்லலைங்களே. அதாவது அவங்க என்ன கொடுத்தாங்கன்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க, எவ்வளோ லட்சங்கள் கொடுத்துருந்தாங்க, 2014க்கு முன்னாடி என்ன வந்து அந்த கவர்மெண்ட் பண்ணுச்சு, இப்போ பிஜேபி 2.5 மடங்கு வந்து தமிழ்நாட்டுக்கே கொடுத்துருக்கு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது 120 லட்சம் கோடி ரூபாய் வந்து மாநிலங்களுக்கு செலவு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு செலவு பண்ண விஷயங்கள், மக்களுக்கு நலத்திட்டங்கள், அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. இவங்க இதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, இதுக்கப்புறம் இவங்களுக்கு வரணும் அப்படின்னா இவங்க செலவை காமிக்க சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இவங்க மேலே நம்பிக்கை இல்லையே, இந்த அரசு மேலே நம்பிக்கை இல்லையே. அதிகாரிகளுக்கோ நிர்வாகிகளுக்கோ இல்லை எதிர்கட்சியினர்களுக்கோ கிடையாது, மக்களுக்கே இப்போ நம்பிக்கை போக ஆரம்பிச்சிடுச்சுல. பேரிடர்கள் வரும்போது இவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. பேரிடர் இதுலேருந்து ஃபண்டுலேருந்து எடுத்து நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம் முதல்ல அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? அந்த மாதிரி எந்த டேட்டாவுமே கொடுக்காம சும்மா வாய் புளிக்குதா மாங்காய் புளிக்குதான்ற மாதிரி நீங்கள் எனக்கு பைசா கொடுக்கலன்றதை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நாங்கள் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன பண்ணணுன்றதை வச்சு தான் நாங்கள் கொடுப்போம். எங்கள் மந்திரிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க, இது வரைக்கும் 40 மந்திரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பல்வேறு டேட்டாக்கள் சொன்னார், பல்வேறு விஷயங்கள் சொன்னார். இன்ஃபேக்ட் டிபேட்டில் அதுதான் பேசும் பொருளாச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கு அவர் என்ன பதில்? இன்னுமே என்ன புரோட்டோகால் படி இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இவர் பேசணும், வேறு வழி இல்லை. மோடிஜி அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் இவரை பேச விட்டா இவருக்கு எதுவுமே பேச இருக்காது. அதுக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது. முதல்ல அவர் பார்த்து படிக்காமல் இருக்க சொல்லுங்க, அதுதான் அவர் மக்களுக்கு பண்ற மிகப்பெரிய ஒரு சேவை. உதயநிதி அவர்கள் வந்து டெல்லியில் போய் பிரதமர் அவர்களை சந்திச்சிருக்காங்க. எதுக்குன்னா கேலோ கேம்ஸ்க்காக தான் நான் போய் இன்வைட் பண்ணேன், அதுக்காக போகிறோன்னு சொன்னாங்க. அதில் என்ன ஒரு, அதாவது பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சிக்கு வந்தாரே அப்போ போய் பார்த்துருக்கலாமே, நீங்கள் எதுக்கு செலவிட்டு தேவையில்லாமல் டெல்லிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் என்னோட தரப்பு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பிரதமரை கூப்பிட போகும்போது பிரதமரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக அவருடைய இடத்துல போய் அவரை வந்து கூப்பிட்றது தானே ஒரு சரியான விஷயமா இருக்கும். எதுக்காக திருச்சி வரும்போதே பேசியிருக்கலாம், எதுக்கு அங்கே போகணும்? திருச்சியில் நீங்கள் வந்து பிரதமரை சந்திச்சிருக்கலாம். அதில் வந்து அவங்களோட புரோட்டோகால் படி அவங்க வந்து பிரதமரை சந்திச்சிருக்கலாம். எவ்வளோ அமைச்சர்களை பார்த்தோம், அது வந்து சந்திச்சிருக்கலாம். அது ஏன் சந்திக்கலன்றது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக அவருக்கு வந்து ஒரு என்ன பிரதமர் மேலே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ தன்னோட வேலை நடக்கணும், தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு தான் ஹோஸ்ட் பண்ண போகுது கேலோ இந்தியாவை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா இப்போ போய் அவர் மரியாதை நிமித்தமாக போய் சந்திக்கிறாரு பிரதமரை. இப்போ போயிட்டு வந்தவர் வெளில என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஸ் மீட் கொடுத்தாரப்போ வந்தப்போ, நான் வந்து கேம்ஸுக்கு அவரை இன்வைட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நாங்கள் எங்கள் இடத்துல பெர்மிஷன் கேட்டோம், அது பிரதமர் கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு. ஸோ நான் இன்வைட் பண்ண போனோம். அதோடு சேர்த்து நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து திருச்சியில் வந்து நிவாரணத் தொகை வேணுன்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. நானும் போய் அதை வந்து திரும்பவும் நான் ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் வந்திருக்கேன்றது திரும்பவும் நிவாரணத்தில் பேசுகிறது. அதுதான் பேசட்டும் அவங்களுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், இவங்களுக்கு என்ன, இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்கல இன்னும் கொடுக்கணும், பத்தலை அப்படின்னு இந்த மாதிரியான ஸ்துதிகள் மட்டும்தான் பாடிட்டு இருக்காங்க. பாடட்டும், ஏன்னா இவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன். வெள்ளத்தில் நாங்கள் இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ ஏரியாவில் போய் பார்த்தோம், இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ சேவைகள் செஞ்சுருக்கோம், இவ்வளோ நிவாரணங்கள் கொடுத்துருக்கோம், இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு நாங்கள் வந்து மக்கள் அந்தந்த அமைச்சர்கள் செஞ்சுருக்காங்க, அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் செஞ்சுருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசுறதுக்கு ஆக்கப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. இவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணால் 2 விஷயந்தான். வந்து மோடிஜி அவர்களை வந்து ஏதாவது ஒன்று பேச வேண்டியது, நிவாரணம் கொடுக்கலன்னு வேண்டியது, ஜிஎஸ்டியை பற்றி பேச வேண்டியது, இல்லைன்னா சனாதனத்தை பற்றி பேச. இனிமேல் அதை பற்றி பேச மாட்டார், ஏன்னா அந்த கூட்டணி இருக்குல்ல, அது முடிகிற வரைக்கும் வாயை திறக்க மாட்டார். இல்லை இந்தியை பற்றி பேச வேண்டியது. ஸோ இனிமேல் ஹிந்தி சனாதனம் இது 2 பேச முடியாது கூட்டணி முடிகிற வரைக்கும், சரிங்களா? அது இந்த வெள்ளமுடைய அந்த தாக்கம் குறையிற வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து அப்போ தானே மக்கள் ஐயோ பரவாயில்லையே இவர் போய் பேசியிருக்காரு
இவர் தான் பெரிய ஒரு நம்பிக்கை சின்னம் மாதிரி. இவருக்கும் நிவாரணத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவருக்கு ஏதாவது தெரியுமா? ஏபிசிடி தெரியுமா? அதில் இது வரைக்கும் எவ்வளோ நிவாரணத்துக்கு அவர் வந்து நின்று செஞ்சுருக்காரு. போய் பார்த்தாரு எல்லாரையும். எதுக்கு போய் பார்த்தாரு? பார்த்துட்டு என்ன பண்ணாரு? ஏதாவது ஐடியா கொடுத்தாரா? இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணலான்னு ஏதாவது ஐடியா கொடுத்தாரா? மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து மக்களுக்கு எப்படி வந்து இன்னும் அவங்கெல்லாம் வந்து சொகுசாக இருக்கணும், இல்லை நீடு வந்து எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யணும்னு ஏதாவது ஐடியா கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? ஃபோட்டோ படப்பிடிப்புக்காக அவர் போய் பார்த்துட்டு வந்தார், அவ்வளவுதான். இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுங்க. புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னாலும் அவங்களுக்கு எண்ணமாவது நல்ல எண்ணமாக இருக்கணும், ஒரு ஆக்கப்பூர்வமாக யோசிக்க தோணணும், படித்தவராக இருந்தால் பரவாயில்ல, மக்களுக்கு பண்ணணுன்ற ஒரு மைண்ட் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் அமைச்சர்னு வந்துட்டு அவரை பேசுனா என்ன பேசுவார்? ஏன்னா அவர் வந்து அந்த குடும்பத்துலேருந்து வந்து அவரால் குறை தான் சொல்ல முடியும். அந்த குடும்பத்துலேருந்து வந்தது அது ஒரு அங்கீகாரமா? அது இல்லை, குடும்பத்துலேருந்து வந்ததுனால அவருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருமா? இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துப்பாரு. அவர் தாத்தா என்ன பார்த்துருப்பாரு? அவர் தான் எங்கெங்க இங்கே இருந்தார், அவர் நடிக்கையில போயிட்டாரு. இவராவது வந்து நான் மீசா சட்டத்தில் உள்ளே போனேன், வெளில வந்தேன், நான் அப்பாவோடையே இருந்தேன் அப்படின்னு முதலமைச்சராவது சொல்லிக்கலாம். இவர் என்ன பார்த்தாரு? இவர் நடிக்கையில போயிட்டாரு. இவர் எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் ஆனதுக்கு அப்புறமா கூட ஒரு படம் நடிச்சு தானே முடிச்சாரு. அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு கடைசி படம் அப்படின்னு சொல்லி நடிச்சு முடிச்சிருக்காரு. இனிமேல் தான் தெரியும். இப்போது திருச்சியில் வந்து மோடி அவர்கள் வந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் பேச போனதும் மோடின்னு வந்து கரகோஷம் எழுப்புனாங்க. அது பிஜேபி காரங்க பண்ணது, அது வந்து மக்கள் சைட்லேருந்து வந்த சத்தம் இல்லை. அது அப்படின்னு யார் சொன்னாங்க? எதிர்கட்சிகள் எந்த பாஜகவின் எதிர்கட்சிகள், திமுகவினர் சொல்கிறாங்க. இல்லைங்க, எந்த அடிப்படையில் அவங்க அப்படி சொன்னாங்க? அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பாஜக ஆதரவாளர்கள் கட்சியில் எப்படி வந்து எந்த அடிப்படையில் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு கேட்குறேன். நிர்வாகிகள் இல்லாமல் பொதுமக்கள் கிடையாது, நிர்வாகிகள் மட்டும்தான் அப்படின்னு எப்படி சொன்னாங்க? எதை வச்சு சொன்னாங்க? அவங்களால அதுக்கான ஏதாவது சான்றுகள் கொடுக்க முடியுமா? எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு ஆரவாரம் பண்ணிட்டாங்க. மக்கள் அலை ஜாஸ்தியாக இருந்ததுன்றதுனால அவங்க என்ன வேணால் சொல்லிடலாமா? அதுக்கு ஒரு டேட்டாவோட சொல்லணும்ல, ஒரு நியாயமாக இருக்கணும்ல. மக்கள் வந்து பிரதமரை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு பயம். என்னடா இவ்வளோ பேர் வந்து கத்துறாங்களே. எப்பயுமே இந்த மாதிரி டிஎம்கே பைசாவை கூட்டின்னு வந்து வச்சு கூட்டம் காமிச்சது தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மக்களாக வரக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மக்கள் சக்தி இப்படி மாறும், மக்கள்கிட்டேருந்து வந்து ஒரு புரிதல் வரும், அவங்ககிட்டேருந்து ஒரு புரட்சி வெடிக்கும்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல. அதை இவங்களால தாங்க முடியல. ஆனால் அதே நேரத்தில் வணக்கம் மோடி ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதை விட அதிகமாக ட்ரெண்ட் ஆனது மறுபடியும் கோபேக் மோடி தான். அப்போது மக்களின் ஆதரவு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, இது வந்து திமுக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அக்கௌண்ட்டு இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாமல் பேரை வந்து மறைச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு திட்டுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம் போட்டால் அதுக்கு கீழே வந்து கேவலமாக ஒரு கமெண்ட் போடுறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஊபிகள் பண்ணது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வணக்கம் மோடியும் பாஜகவினர் பண்ணது அப்படின்னு? வணக்கம் மோடி அப்படிங்கிறது பாஜக இப்போ நான் கூட தாங்க போட்டேன், அதுக்காக நான் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எங்கள் நிர்வாகிகள் எங்கள் தலைவர்களை தாண்டி மக்கள் போட்டது. இப்போ நாங்கள் ஒரு நல்ல விஷயம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு மக்கள் சப்போர்ட் எவ்வளோன்னு பாருங்க. யாருமே வந்து அவங்களுடைய அடையாளப்படுத்திக்கிட்டு தான் அவங்கள போடுவாங்க. நிக் நேம்லேயோ இல்லை அவங்க பேரை மறைச்சிக்கிட்டோ அவங்க உருவத்தை மறைச்சிக்கிட்டோ போட மாட்டாங்க. ஒரு இப்போ என் பேர்லேயே ஒருத்தங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, காயத்ரின்னு ஒருத்தங்க போடுறாங்க அப்படின்னா அந்த காயத்ரின்றது நிஜமாவே காயத்ரியாக தான் இருக்கும். அது ஒரு ஆணாக இருக்காது, பெண்ணாக தான் இருக்கும். ஒரு ஆணை ஒரு ஸ்ரீதர் அப்படின்னு போடுறாங்கன்னா அது ஸ்ரீதராக தான் இருக்கும். அதில் அவங்கள அடையாளத்தை மறைச்சிட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லதை பேசுகிறாங்க, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து தப்பாக தெரியாது. ஆனால் இவங்க ஒருத்தங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, நம்மளுடைய தன்மானத்தை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க. அது யார் ஆண் பெண் அவங்க வித்தியாசமே பார்க்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க மறைமுகமாக தாக்குறாங்க. இது வந்து டிஆர்பி ராஜா அவருக்கு ஒரு சவாலாக எடுத்துருந்துருப்பாரோ என்னவோ, ட்ரிக்காக இருக்கும் அவருக்கு. ஐயோ என்னடா அது இப்படி சொல்லி 10 லட்சத்துக்கு மேலே சூப்பராக ட்ரெண்ட் ஆகிடுச்சு வணக்கம் மோடி, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு
பைசா கொடுத்து அந்த இடத்துலையும் பைசா விளையாடி இருக்கு. இப்போ அதே மாதிரி அங்கே ஒரு குழந்தை வந்து ஒரு போர்டு வச்சுருந்தது, அதாவது ஹிந்தி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த போர்டு தமிழில் இருந்தது. எப்படி மோடி அவர்களுக்கு புரியாது, எதுக்கு ஒரு பப்ளிசிட்டிக்கு அப்படி பண்ணோன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இது வந்து அந்த போர்டு வந்து தமிழில் இருக்கோ ஹிந்தியில் இருக்கோ, அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இங்கிலீஷில் எழுதி வச்சுருந்துருக்கலாமே. அதாவது அவங்களுடைய மொழியில் அவங்க எழுதி வைக்கிறதுல தப்பு கிடையாது. அதுவும் குழந்தை, அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம அரசியல் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன மொழி தெரியுமோ, அது என்ன ஃப்ளூயண்ட்டாக இருக்குமோ அதை அதில் எழுதியிருக்கும். அது வந்து கண்டிப்பாக பிரதமருடைய கவனத்திற்கு போயிருக்கும். இப்போது நீங்கள் இப்படி கேட்பீங்களா, மோடிஜி அவர்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, ஹிந்தியில் பேசட்டுமே, ஏன் தமிழில் வந்து அவர் வாழ்த்து சொல்கிறாரு, ஏன் தமிழில் அவர் பேசுகிறாருன்னு கேட்பீங்களா? ஏன் அவருக்கு தமிழை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பீங்களா? அப்படிதான் அவருக்கு வந்து அந்த விஷயம் போய் சேர்ந்துடும். அவருக்கு தமிழை பிடிக்கும், அதனால் தமிழில் வந்து எனது அருமை மக்களே, எனது குடும்பமே அப்படின்னு பேசுகிறாரு, எனது மாணவ குடும்பமேன்னு பேசுகிறாரு. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் உபயோகிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கு, அதனால் தமிழில் எழுதுது. அந்த இடத்துலையும் ஆங்கிலம் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது நினச்சது பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து தகுந்த மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு கமெண்ட். யாருங்க? ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்தனால அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணி இவ்வளோ பேசினாரு. அதே நேரம் ஓபிஎஸ் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசல. அதே மாதிரி அவர் எந்த மேடை, எல்லா மேடையிலையும் எல்லாரை பற்றியும் அவர் சந்திக்கணும்னு ஒரு கேட்டிருக்காரு, அதுவும் நடக்கல. எல்லா மேடையிலையும் எல்லாரையும் பேசணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த தருணத்தில் அந்த நிகழ்வு நடந்து கொஞ்சம் நாட்கள் ஆனதுனால அதை பற்றி பேசியிருக்காரு. நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கே அன்னைக்கு வந்து தேமுதிக மக்கள் தான். நான் கேள்விப்பட்டேன், அந்த விஜயகாந்த் அவர்களை பற்றி மோடிஜி பேசினதை ஸ்டேட்டஸாக விஜயகாந்தோட மகன் கூட வச்சுருந்துருக்கார். அந்த வீடியோவை, ஃபோட்டோ கிடையாது, அந்த வீடியோவை அவர் பேசினதை அனைத்து நிர்வாகிகளும், தேமுதிக நிர்வாகிகள் அனைவரும் ஸ்டேட்டஸாக வச்சுருந்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக மாதிரியாங்க பாரதிய ஜனதா கட்சி, இல்லை ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மாதிரியா? இந்த கட்சி வந்து ஒரு வித்தியாசமான கட்சிங்க. தேவையாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரை பாராட்டுறது கூட வந்து பண்ணுவாங்க. தேவையற்ற பாராட்டுகளை கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எப்போ பாரு ஒருத்தரை பாராட்டிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு என்ன வேகம் வரும்? நம்ம தான் நல்லா செய்கிறோமேன்ற திமிரு வந்துடும்ல. உத்வேகம் கொடுக்கறதா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். எங்களுக்கு வந்து எங்களுக்கே தெரியும், எங்களுக்கெல்லாம் எப்படின்னா எங்கள் தலைவர்கள் வந்து எங்களை பாராட்டுறதோட கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இதை இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம், இதை இன்னும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்களுக்கு ஓகே அடுத்த லெவல் நம்ம அப்போ பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தோணும். ஸோ அது மாதிரி தான் மோடி அவர்களும் யோசிப்பாங்கல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அதை தான் பேசுவார். எல்லாரை பற்றியும் எப்பயும் பேச மாட்டார். அவரோட பாணி அது. இப்போது அதே மாதிரி தேமுதிக தலைவர் விஜயகாந்தரோட மறைவுக்கு பிறகு அந்த நிறைய ஆக்ட்ரஸஸ் வந்திருந்தாங்க. வர முடியாதவங்க வந்து அது நியூ இயர் நாளாக இருந்தது, நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க வீட்டுக்கும் போய் ஒரு சர்ச்சை என்ன வருதுன்னா, சூர்யா அவர்கள் வந்து ஒரு கார்லேருந்து இறங்கி இல்லை ஒரு இடத்துல இருந்து அவர் பேசியிருக்கலாம். அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கிற மாதிரி காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு இது போடுறது பற்றிலாம் நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது. விஷால் அவர்களுக்கு அதே மாதிரி சொல்கிறாங்க. அவர் சூர்யாவை பற்றிலாம் பேசாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா அவர் இருக்கிறதுலே பிஸி, குடும்பமே பிஸி. என்ன வெட்டி முறிக்கிறாங்கன்றது தெரில, மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நீங்கள் ஆக்ட்ரஸாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க, அது உங்களோட பர்சனல். மக்களுக்காக பண்ணுறேன், இந்த படத்தை அவங்களுக்கு மக்களுக்கு எடுக்கிறேன், இந்த படத்தை எடுக்கிறேன், நான் வந்து ஒரு அரசியல் கட்சியாக சப்போர்ட் பண்ணுறேன்னா உங்களை கேள்வி கேட்பாங்க. அவர் வந்து அதை தாண்டி அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இப்போ வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த ஹிந்தி இம்போசிஷன் இருந்த டைமில் வந்து அதை அகெயின்ஸ்ட் பண்ண ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்களும் சொல்லலாம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், சித்தார்த் அவர்கள் மாதிரி. ஆனால் இன்றைக்கி அவங்க ஃபேமிலியும் அவங்க குழந்தைங்களும் வந்து மும்பையில் இருக்க ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து எங்களால் மும்பை இதை வந்து மறக்க முடியாதுன்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அங்கே தான் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. அதனால தான் இவர் மதங்கிதும் மாறிட்டாரா என்னன்னு தெரில. பெருசாக கோவிலுக்கெல்லாம் எதுவும் போகிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் சூர்யா. அதான் சொல்லுங்கள், இவங்க வந்து நடிகர்கள் நடிகைகள் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் அவங்க அப்படி தான் இருக்காங்க. சினிமாக்காக மட்டும் நடிக்கிறது கிடையாது, நிஜ வாழ்க்கையிலையும் நடிக்கிறாங்க, மக்கள் முன்னாடியும் நடிக்கிறாங்க.
அதே மாதிரி அவரோட மரணத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்துட்டு போகும்போது வந்து அவர் மேலே செருப்பு எறியப்பட்டது. அது வந்து எனக்கு அது எனக்குமே அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா யாரா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு மரியாதை பண்ணக்கூடாது. ஆனா அது வாண்டடா பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு அது விஷயம் தெரியாம நம்ம அதை பத்தி பேசக்கூடாது. பட் அது பார்க்கும்போது இட் வாஸ் லிட்டில் ஹர்ட்ஃபுல் தான். அந்த மாதிரி யாருக்குமே அது நடக்கக்கூடாது. அது தப்பு. அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இப்போது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு சேலம் ஆட்டூரில் வந்து 2 விவசாயிகள் கிட்டேருந்து பாஜகவுடைய செக்ரட்டரி, அந்த இடத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வந்து அவங்களுடைய நிலங்களை வந்து வாங்கினதாகவும் கையடக்கி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி பிரவீனா அவர்கள் அட்வொகேட் தலைமையில் வந்து இவங்க 2 பேரும் கேஸ் தொடர்ந்துருக்காங்க. இடி வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்மன் வந்து அந்த பிஜேபி லீடர் அவரோட இதுலேருந்து அந்த குணசேகரன் அந்த இதில் தான் சம்மன் வருது நிலத்தை தொடர்பான அப்படின்னா, அந்த பிஜேபி லீடர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சம்மன் வந்து இடி எதனால் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியல, அந்த நிலத்தோட விஷயம் கிடையாது. அந்த நிலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அங்கே ஒரு இன்ஃபினிட் டேம்ன்ற ஒரு டெஃபினேஷன் இல்லாமல் அவங்க எழுதி கொடுத்த நிலம். ஸோ அதில் அந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரவீனா அவர்கள் வந்து விவசாயிகளை வந்து பாஜகவினர் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நிறைய இடத்துல நடக்குது. அதுக்கு நீங்கள் பாஜகனும் நம்ம முத்திரை கொடுக்க முடியாது, டிஎம்கேனும் முத்திரை கொடுக்க முடியாது, எந்த கட்சியும் நம்ம சார்ந்து சொல்ல முடியாது. தவறுகள் நடந்தால் அது தவறு தான். எங்கே நடந்தாலுமே அது தவறு தான். அதை வந்து அதுக்கு நம்ம எந்த மறுப்பும் தெரிவிக்க முடியாது. ஏன்னா அது கேஸ் டு கேஸ் நம்மளுக்கு தெரியாது. இவங்க தரப்புலேருந்து இவங்க ஒரு நியாயம் சொல்கிறாங்க, அவங்க தரப்புலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் இவங்க அரசியல் பண்ணாமல் இருந்தால் சரி. யாருக்குமே அது கரெக்டான மக்களுக்கு வந்து அது கரெக்டாக போய் விஷயங்கள் சேர்ந்து அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்தால் சரி. நல்ல விஷயங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கிடைச்சா சரின்றது தான் என்னோட பதில். ஏன்னா இந்த அட்வொகேட் பிரவீனா அவர்களுடைய கணவர் தான் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருக்கார், இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலர். அவர் தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பதவி விலக வைக்கணும். ஏன்னா இந்த கேஸை இது பண்ணி தான் அவர் சொன்னார், பாஜகவுக்கு வந்து இன்னொரு ஆமா வந்து இடி வந்து செயல்படுது, அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இதுக்கு பின்னணி, ஸோ அவங்கள வந்து பதவி விலக வைக்கணும் அப்படின்னு. அவங்களோட உரிமையை அவங்க பேசுறது, அவங்க தே ஹேவ் ரைட்ஸ் டு ஸ்பீக், அவங்க கருத்தை அவங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் இது உண்மையா பொய்யான்றது நம்மளுக்கு தெரிய வரும்ல. இதுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது, எதுக்கு வந்து இவர் இதையும் அதையும் முடிச்சு போடுறாருன்றது நம்மளுக்கு தெரியல. இதுக்கு பதவி விலகிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அவர் கவர்மெண்ட் அஃபிஷியல் இருந்துட்டும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண, அதுவே தப்பு முதல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து சேர்த்து பேசுறதுன்றதும் தப்பு. ஸோ அவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் ஹேஸ் டு பி டிபேட்டட் கேஸ் டு கேஸ். ஆர் அதை வந்து அந்த கேஸ் டு கேஸை தான் நம்ம அணுகணும். மொத்தமாக பாஜகவினர் பாஜக அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாரத் ஜோதா யாத்திரையை வந்து முடிச்சிட்டார். இப்போ வந்து திரும்ப பாரத் நியாய யாத்திரை இந்த மாதம் ஆரம்பிக்க இருக்கிறார். நியாயம் அநியாயம் இதெல்லாம் வந்து அவர் என்ன நியாயத்தை அவர் கண்டாரு அப்படின்றது தெரில. இது வரைக்கும் என்ன நியாயமாக நடந்துக்கிட்டாருன்னு தெரில. அவர் என்னன்னா திடீர்னு நான் வந்து இந்துன்னு பட்டையை போட்டுக்கிட்டு கிளம்பிடுவார், திடீர்னு நான் கிறிஸ்டியன்னு போய் காலேஜில் ஸ்பீச்சு கொடுப்பாரு, திடீர்னு நான் வந்து வெளியூர் அவங்க அம்மா ஜீன் வந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டவர்னு வெளிநாட்டுக்கு போயிடுவார், நான் வந்து இப்போ அத்லெட்டுன்னு ஓடுவார், நான் எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அவர் நியாய யாத்திரைக்கு என்ன பண்ண போகிறாருன்றது தெரில. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸுடைய தலைவர் மக்கள்கிட்ட வந்து அதிக அளவில் போகணும், அவரை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜோத யாத்திரை முடிச்சிருக்காரு. இப்போ வந்து திரும்ப நியாய யாத்திரை வந்து அவர் பண்ண போகிறாரு. ஆனால் அண்ணாமலையார் அவர்கள் வந்து ஜனவரி முடிக்கிறேன்னு சொல்கிற யாத்திரை இன்னும் பல மாதமாக அவர் போயிட்டே தான் இருக்கார். அந்த ஜஸ்ட் ஒரு பிம்பத்தை வந்து இன்னும் முடிக்க முடியல, மக்களுடைய அலை இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் கிடையாது. இவர் வந்து ஏதோ இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காரு, கேரவன்லேயே யாத்திரை பண்ணார். நாங்கள் அப்படியா கேரவன்லையா தங்கி கேரவன்லையா யாத்திரை பண்ணுறோம்? நான் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் போகிறோம், நான் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் மக்களோட போய் நடக்கிறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம், மக்கள் முன்னாடி வந்து பல குறைகளை வந்து நிறைவேற்றிட்டுருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் ராகுல் காந்தியும் அண்ணாமலைஜியும் கம்பேரே பண்ண முடியாது. அதே மாதிரி முன்னாடி இருந்த ஒரு கூட்டம், மக்கள் கூட்டம் இல்லைன்னா அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் வந்து இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. தாராளமாக இருக்குங்க. நாளைக்கு தருமபுரியில், மேட்டூரில், அதுக்கப்புறமா வந்து வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது. சேலம் பகுதியில் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெண்ணகரமில் நடக்குது. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே மக்கள் வந்து முன்னாடியே நீங்கள் போய் இப்போ பார்த்தீங்கன்னா கூட போஸ்டர்ஸு வால்பேப்பர்ஸ் அவ்வளோ ஒட்டியிருக்காங்க. மக்கள் அவ்வளோ
திரளா வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி எதுவுமே இது வரைக்கும் டிபேட்டே பண்ணல, பார்த்துருக்கீங்களா? பண்ணா அது இன்னும் பேசும் பொருளாயிடுமோ, அதை பத்தி நாம யோசிக்கிறோம் அப்படின்னு இவங்க யோசிச்சிருவாங்களோன்றதுனால தான் பேசவே இல்லை. ஏன்னா குறை சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றதை பற்றி, அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல, அவங்க சைடு அமைச்சர் தடவை சொல்லியாச்சு. ஆனால் அதான் சொல்கிறேன், அப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது சுப்ரீம் கோர்ட்டே அவர் வந்து அமைச்சராக தொடரலான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து தப்பு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை அமைச்சராக தொடரலாம் அப்படின்னு எப்படி நம்மளால், மக்களால், இப்போ எதுவுமே தெரியாதுங்க, லாவே தெரியாது, ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு பாமர மக்கள் இருக்கலாம். அப்போ ஒரு ராங் எக்ஸாம்பிளாக போயிடாதா? அவர் குற்றம் செஞ்சுருக்காரு, அவர் குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படலை. நான் என்ன சொல்கிறேன், நீ எதுவுமே தப்பே பண்ணலன்னா அப்புறம் ஏன் அவர் தம்பி இன்னும் தலைமறைவாகவே இருக்கணும்? இவரை வந்து அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு அவங்க தம்பியை ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல? அதுதான் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இன்னுமா அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருக்கும்? அப்போ இந்த பின்னணியில் வந்து இந்த அரசும் செயல்பட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இவங்க இருக்கிறதுனால தானே வந்து அது செயல்பட்டு இருக்கு. இல்லைன்னா வந்து கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கும், லீக் ஆகிருக்கும், ஐஎஸ்லேருந்து தகவல் வந்திருக்காதா? ஸோ மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மன ரீதியாக ஒரு மக்களுக்கு வந்து அது இட் பிகம்ஸ் அ ராங் எக்ஸாம்பிள். இப்போ என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பாஜகவினர் வந்து, அதாவது இடியை வந்து அவங்க தான் ப்ரொபகேட் பண்ணி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வெளியில் வந்துட்டார்னா டிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த நிறைய பைசா வந்து விடலாம், நிறைய பைசாவை சுருட்டி மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு கொடுக்கலாம் பைசா, அதை அப்படின்னு யோசிக்கிறாங்களோ டிஎம்கே. செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இலாக்கால அந்த இடத்துல அப்படி பைசாவை நிறைய உருவாக்கிடுவார். வெளில வந்த உடனே பைசாவை அப்படி அள்ளி தெளிக்கலாம், அள்ளி விடலாம் அப்படின்னு டிஎம்கேக்கு பலமாயிடுவாங்களோ, அது நடக்காம போயிடுமோன்னு டிஎம்கே யோசிக்கிறாங்க. அதனால பாஜகவினர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடாது. நாங்கள் வந்து நாட்டையே ஆண்டுட்டு இருக்கோம். இது 3வது தடவை ஹேட்ரிக் அடிக்க போறாரு மோடிஜி அவர்கள். இதில் அதாவது எவ்வளோ மாநிலங்களில் வந்து பாஜக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு தொகுதியில இவங்க ஜெயிச்சிருவாங்க பாராளுமன்றத்துலன்றதுனாலயாங்க நாங்கள் இடியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியை வெளில கொண்டு வராமல் இருக்க போகிறோம்? என்னங்க நியாயம் இது? அதுவும் இதை பற்றி மட்டும் யோசிக்கிறதுக்கு மட்டுமாங்க நேரம் இருக்குது தலைவர்களுக்கு? சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த கேஸில் வந்து இவரோட சேர்த்து ஒரு 90 பேர் வந்து அந்த குற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு 900 பீப்புள் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த கேஸ் எப்போ முடியும்? ஏன்னா இத்தனை ஒரு 900 பீப்புள் வந்து ரொம்பவே தள்ளி போயிட்டே தான் இருக்குது. முடிவு இருக்குமான்னு ஒரு டவுட்டாகவே இல்லை. இவர் வந்து ஏதாவது உடம்பு முடியலன்னு ஒரு கிளைம் வச்சுக்கிட்டே இருக்காரு. இத்தனைக்கும் பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இவரோட வயசு ஜாஸ்தி, அவங்க ஒய்ஃபுக்கும் வயசு ஜாஸ்தி. அப்படி பார்க்க போனால் அவங்க அந்த மாதிரி எந்த ட்ராமாவும் பண்ணாமல் இருக்காங்க. அதுலேருந்தே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. இவர் வந்து மூத்த அரசியல்வாதி, இவர் வந்து அரசியல்வாதின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. அதனால இவர் பண்ண குற்றம் வந்து நியாயமாயிடாது. பட் ஸ்டில் ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரியான பொய் தகவல்கள்லாம் பொய்யாலாம் சித்தரிக்காமல் என்ன இல்லாமல் இவர் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறாரு. கண்டிப்பாக அவங்க பொன்முடியோட அவங்க ஒய்ஃப் வந்து இவ்வளோ வயசாகிடுச்சு, எனக்கு இது தேவையா அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட புலம்பியிருக்காங்க முதலமைச்சர்கிட்ட. பட் ஸ்டில் தே டோன்ட் வாண்ட் டு கிரியேட், ஏன்னா ஏற்கனவே ஒரு சீன் கிரியேட் ஆகி அதுக்கு அசிங்கப்பட்டு இருக்காங்க. இதையும் வச்சு அசிங்கப்பட வேணாமேன்னு பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போனால் நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் வந்து தப்பு பண்ணலன்றதை நிரூபிச்சு வரட்டும். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, பண்ணட்டும். அதே மாதிரி இப்போ டெல்லியில் டெப்யூட்டி சிஎம் முன்னாடி மணீஷ் சிசோடியா அவர்களை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி அந்த வழக்கை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மேலேயும் அது போடப்பட்டிருந்த மணி லாண்ட்ரிங் கேஸ். ஸோ வந்து ஒரு 3 தடவை சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அந்த சம்மனுக்கு இன்னுமே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஜனவரி 3 இஸ் த லாஸ்ட் சம்மன், அதுக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ அவரோட கைது இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க தான் நாங்கள் இருக்கிறதுலே பியூரஸ்ட்டு. எங்கள் பார்ட்டி வந்து எந்த இதுவும் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு பெருசாக வந்து எங்களுக்கு ஹிஸ்ட்ரி, தப்பான ஹிஸ்ட்ரியோ இல்லை மக்களுக்கு பணத்தை கொள்ளையடிச்சோன்ற ஹிஸ்ட்ரியோ இல்லை. வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ்க்கு அப்புறமா இவங்க வரணும் அப்படின்ற எல்லா முன்னெடுப்பும் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கட்சி வந்து நேஷ்னல் லெவலில் அங்கீகரிச்சிருக்காங்க. எனக்கு அது கொஞ்சம் நிஜமாகவே வருத்தமாக தான் இருந்தது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி அவர் மேலே ஒரு கேஸ் வந்தோன்னே கண்டிப்பாக சைலண்ட்டாக தான் இருப்பார்.
he might think என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கலாம். இப்போ ஐஎன்டி கூட்டணிக்குள்ள வந்து பல பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்தாலும் லைக் இந்த தலைமை இதில் வந்து தலைமை பொறுப்பு யார் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு இது எல்லாமே இருக்குது, யார் பிஎம் கேண்டிடேட் ஆக போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த கூட்டணி வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து கரெக்டாக ஃபார்ம் எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க சேர்க்குறது, அதே மாதிரி டிஎம்கே வந்து போன வருஷம் கொடுத்ததை விட இந்த தடவை சீட்ஸ் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அது எல்லாமே கூட்டணி கட்சிக்கு அக்செப்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் வேற வழி இல்லை இல்லைங்க, அவங்களுக்கு வேற என்ன கதி இருக்கு சொல்லுங்க. they have no options. பட் they are கூட்டணி strong. இருக்கிற என்னங்க ஸ்ட்ராங் இங்க என்ன கம்பேர் strong பண்ணும்போது என்ன? பாஜகவுக்கு வந்து ஏடிஎம்கேன்ற பெரிய கட்சியே இல்லைங்க. இங்க பாருங்க, அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. அந்தந்த கட்சி எங்க தலைவர் எப்பயும் சொல்ற மாதிரிதான், அந்தந்த கட்சி வந்து வளருது. அது வந்து எப்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தனியா நின்று கூட்டணி இல்லாம ப்ரூவ் பண்ணாதான் முடியும். இவங்க கூட்டணியே இல்லாம இவங்க கூட ஃபார்ம் பண்ற அத்தனை கூட்டணி இல்லாம நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். வைகோவை நிக்க சொல்லுங்க, திருமாவளவன் நிக்க சொல்லுங்க, அத்தனை பேரையும் நிக்க சொல்லுங்க பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் நிக்க சொல்லுங்க, காங்கிரஸ் நிக்க சொல்லுங்க, அப்ப இவங்களுடைய பௌஷு தெரியுங்க. பாஜக தனியா நிக்குது, இல்ல ஏடிஎம்கேயோட நிக்குது, எப்படியா இருந்தாலும் அந்த எடுக்கிற அந்த தனித்துவம் தானே முக்கியம். அதுதானே எங்க மாநில தலைவரும் சொல்றாரு. அது தனியான்னு சொல்லி இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் மறைந்தது பிறகு இப்போ தேமுகவோட அது வந்து தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வரவங்க நம்ம என்னைக்கும் வேண்டாம்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா பாஜக அதே மாதிரிதான் திமுக அதோடைய இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப இவங்கெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு வேற வழி இல்லை, they have no options. அதே மாதிரி தான் பாஜகவுக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லை பாஜகவுக்கு. இல்லை சரி, யாரை நம்பியும் யாரும் கிடையாதுங்க. மக்களை நம்பி தான் எல்லா கட்சியுமே இருக்கு. மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம போய் சேர்ந்துருக்கோம், சேர போகிறோம், நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுறோம் அப்படின்றது தான் முடிவு பண்ணுது. இந்த கூட்டணிகள்லாம் இவங்க கட்சியில் வந்து பண்ணக்கூடிய சதிகள் மக்களுக்கு நேரடியாக போய் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் இவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் இவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் எங்களுக்கு இருக்காரு, மக்களுக்கான ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அது வந்து ஒரு வெற்றி தான். இப்போ இன்னும் எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் தாராளமாக ஓட்டு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது அண்ணாமலை அவர்களும் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி அமையறதுக்கான சான்சஸ் இல்லையா தமிழ்நாட்டில்? அது வந்து அதோடைய பதில் எங்கள் தலைவரே வந்து இன்னும் அது சொல்லலை, டெல்லியில் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு we will wait and watch. அப்போ செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, செய்யும் தெரியாதுல்ல, we don't know. அதாவது டெல்லி தலைமை வந்து அது என்னன்றது சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமை காக்க வேண்டியது தான். ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து எங்களுக்கு டெல்லி தலைமை மேலே மோடி அவர்கள் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை, எங்களுக்கு பிரச்சனை அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கிளியர். அவர் வேற என்ன சொல்ல முடியும்? அவருக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும். நல்லா இருந்து மோடிஜி அவர்களை அவரை தப்பாக சொல்லிட முடியுமா? அவரால் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன ஏதாவது ஒரு காரணம் தேடி என்னை வந்து பிடிக்கலன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க, இல்லை என்னை பற்றி நான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பேசுவீங்க. ஆனால் எனக்கு உங்களோட எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பேசுறது என்னை பாதிக்கலை அப்படின்னா நான் அதை நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை நான் கண்டுக்க மாட்டேன். இந்த மாதிரி என்னை குற்றம் சொல்கிறாங்கனாலும் அதை நான் கடந்து போயிடுவேன். அவ்வளோதான், அதுதான் நடக்குது.